வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழகமே திரும்பி பார்த்த கொடூர தாய் துளசி, புனிதமான அந்த பேரை இவங்களுக்கு வச்சுருக்காங்க. அந்த துளசி வழக்கில் இருக்க அப்டேட்டை பற்றி தான் முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். தமிழகம் மட்டும் கிடையாது, உலக வாழ் தாய்மார்களை ஒரு வீடியோ பார்த்து அரண்டது பார்த்தீங்கன்னா துளசி. விழுப்புரத்தில் ஒரு குழந்தையங்க, அவங்க பெத்த குழந்தைய 2 வயசு குழந்தைய போட்டு அடின்னு அடித்த வீடியோ தான். எல்லா தாய்மார்களும் பார்த்து கண்ணீர் வடிச்சாங்க. நேற்றுக்கு நாம போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ கீழே அவ்வளோ கமெண்ட், அவ்வளோ பேர் மனக்குமுறையில் கொட்டி இருந்தீங்க, எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. அப்பேற்பட்ட படுபாதக செயலை செஞ்ச இவங்களோட வழக்கை பின்னாடி போய் பார்த்தா நிறைய உண்மைகள் வெளியே ரிவியல் ஆச்சு. கள்ளக்காதல் விஷயமா இருக்கட்டும், சொந்த கணவர் மேலே இவங்களுக்கு எந்த கோபம் இருந்துச்சு அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரிவீல் ஆகியிருந்துச்சு. அந்த கதையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருங்க, பார்த்து தெரிஞ்சுங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்டேட் ஒன்று பார்க்கலாங்க. இந்த சித்தூரில் இருக்க கோழி பண்ணையில் துளசியை நம்ம தமிழக போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுமே இந்த துளசியோட வீட்டார் இருப்பாங்களே, அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது போல் அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால தான் அந்த பொண்ணு தப்பாக பண்ணியிருப்பா, வேணும்னே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு குற்றச்சாட்டை ஏந்தி இருப்பாங்களே அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஸோ அந்த பர்செப்ஷனில் தான் இவங்களுக்கு யாரு துளசிக்கு மனநல மருத்துவர்கிட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்படுச்சுங்க. அந்த மனநல பரிசோதனை மேற்கொண்டது பாரதி அப்படின்ற ஒரு டாக்டர். அவங்க பல கேள்விகளை துளசிக்கிட்ட கேட்டிருந்தாங்க. எல்லா கேள்விக்கும் துளசி கரெக்டாக தான் பதில் சொன்னாங்க. ஸோ இதை வச்சு அந்த டாக்டர் ஒரு நிலைப்பாடு வந்துட்டாங்க, இவங்களுக்கு மனநலம் பாதிக்கலாம் படல, கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி கேட்டுகிட்டே வந்த பாரதி அந்த டாக்டர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது போல் உங்கள் குழந்தைய அடித்ததை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுலாம் கேட்டிருக்காங்க. அப்போ துளசி என்ன சொல்லியிருக்காங்க, பெருசாக பக்கமான பேசலையா, வெறும் ஒரே வார்த்தை ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த டாக்டர் பாரதியால் எதுவும் பேச முடியல, அவங்க ரிப்போர்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் டாக்டர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க, துளசிக்கு மனநலம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க மனநலன் கரெக்டாக தான் இருக்குன்னு ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் துளசி வீட்டாரால் இந்த வழக்கில் பெருசாக பேச முடியாதுல்ல, ஏன்னா வீடியோவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும் இந்த கேஸில் தீர்ப்பு கொடுக்கப்படுறதுக்கு? அவ்வளோதான், அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் விழுப்புரத்தில் இருந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு தனிப்படை நம்ம சென்னைக்கு விரைஞ்சிருக்குங்க. வேறு எதுக்காகவும் கிடையாது, துளசியோட கள்ளக்காதலன் ஒருத்தர் இருந்திருக்கான் நம்ம சென்னையில், பிரேம்குமார்னு சொல்லிட்டு. மிஸ்டு கால் மூலமாக துளசிக்கு அறிமுகமாகி கடைசியில் துளசி இந்த பிரேம்குமார் சொல்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காளாம். ஸோ குழந்தைய போட்டு அடின்னு அடித்த இந்த குற்றம் இருக்குல்ல, இதுக்கு பிரேம்குமார் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் தான் விழுப்புரத்துலேருந்து ஒரு தனிப்படை இங்கே வரைஞ்சிருக்கு, தேடிக்கிட்டு இருக்காங்க பிரேம்குமாரை. ஸோ இந்த வழக்கின் மூலமாக தெளிவாக ஒரு விஷயம் வெளியே வருதுங்க. ஒரு பக்கம் கள்ளக்காதலன் மீதான மோகம், இன்னொரு பக்கம் கணவரோட கண்டிப்பு, இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் துளசி அந்த குழந்தைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் நாம் கொஞ்சம் நூல் பிடிச்சி போனால் காவல்துறை தரப்புன்னு ஒரு தகவல் வெளியாகுதுங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசிக்கு 2 மகன்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு மகனுக்கு வயசு 4, இளைய மகனோட வயசு பார்த்தீங்கன்னா 2. அந்த இளைய மகனை தான் போட்டு துவச்சிருந்தாங்க துளசி. இந்த 4 வயசு பையன் சொன்ன பார்த்தீங்களா, மூத்த பையன், இவன் பார்க்கறதுக்கு துளசி மாதிரியே இருப்பானா. அடுத்த இளைய பையன் சொன்ன பார்த்தீங்களா, 2 வயசு பையன், இவன் பார்க்கறதுக்கு துளசியோட கணவர் இருக்கார் பாருங்க, வடிவழகன், அவர் மாதிரி இருப்பாராம். இந்த இளைய மகன் பார்க்கவும் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் அந்த சின்ன பையனை போட்டு அடின்னு அடித்து அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டேன்னா நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பிரேம்குமார் துளசி கிட்ட சொன்னதாகவும், இதன் காரணமாக தான் துளசி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இது மட்டும் அவனை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா துளசிக்கு கிடைக்கிறது தான் பெரிய தண்டனையே கிடையாது, பிரேம்குமாருக்கு தான் மிகப்பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கசிஞ்ச தகவலை பற்றி பேசிட்டோம். அடுத்தபடியாக போலீஸில் துளசி என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, அதோட நீட்சியை இப்போ பார்க்கலாம். ஏன்னா நேற்று வீடியோலேயே பாதி வாக்குமூலம் சொல்லிட்டோம், இப்போ ஒரு நீட்சியை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்களா, எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு, அதில் மொதல் பையன் பிறகுறப்ப பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது, ஆனால் 2வது பையன் குறை மாதத்தில் பிறந்தான், 7 மாதத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சு தான் அவனை வெளியே எடுத்திருந்தோம், அதனால் என் அழகு கெட்டு போயிடுச்சு, இதனால் எனக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருந்துச்சு என் மேலேயே, இதோட கோபத்தின் வெளிப்பாடாக தான் அவனை அடிச்சு அப்படின்னு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்களாம். எப்படி கள்ளக்காதல் மேட்டர் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காகவே இது போல இருக்காதையே அவங்க கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. யாருக்கு தெரியும் இது உண்மையோ பொய்யோன்னு சொல்லிட்டு. மக்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். என்னடா வெறும் 15 நாள் மட்டும்தான் துளசிக்கு நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் தண்டனையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே. இது ஜஸ்ட் ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் தீர்ப்புன்ற ஒரு விஷயமே எழுதப்படும். அதுக்கப்புறம் தான் தெரியும் துளசிக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே மேலே ஒரு செக்ஷனுக்கு கீழே மட்டும் கிடையாது, 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு.
இந்த 4 பிரிவில் ஒரு பிரிவில் ஸ்ட்ராங்காக ஏதாவது சிக்கிட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு, வருஷங்களும் ஜெயிலில் இருக்க வேண்டியது தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தை விளைவிக்கிற நோக்கத்தில் கொலை முயற்சி அரங்கேற்றுறது. இந்த வேலையை இவங்க பண்ணியிருக்கிறதா ஒரு செக்ஷனை உள்ளே வந்திருக்கு. இதுக்காக தான் சொன்னேன், மாட்டிருக்கிறதுல வெயிட்டான செக்ஷன். இவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் எந்த ஒரு தாய்மாரும் குழந்தையை இந்தளவு அடிக்கவே கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கதையோட ஹீரோ மறந்துடவே கூடாது, பிரேம்குமார். அவருக்கு தனி கவனிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடச்சிட்டா போலனா முடிஞ்சிச்சிங்க. இந்த கேஸை முற்றுமுத முடிச்சே வச்சிடலாம். அடுத்து ஒரு கவலை உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், அந்த குழந்தை என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுமே பல பேர் அந்த 2 வயசு குழந்தைய பற்றி தான் விசாரிச்சிருந்தீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு எந்த பிரச்சனை கிடையாதுங்க. குழந்தை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்க, ஜாலியாக, அவ்வளோதான். இந்த சின்ன குழந்தை ஓட்டுற குட்டி வண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு குழந்தை, அவ்வளோதான். குழந்தை மன அளவில் இப்போதைக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் சந்திக்கலை. ஏன்னா அந்த குழந்தைக்கு உலகம் தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பா அழுது ஏன்னா அந்த குழந்தைக்கு புரியல, அம்மா ஜெயிலில் இருக்க விஷயமும் அந்த குழந்தைக்கு தெரியல. குழந்தையோட தாத்தா இருக்காருலங்க கோபாலகிருஷ்ணன், அவர்கிட்ட தான் அந்த 2 வயசு பிஞ்சு இப்போதைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களே எல்லாரும் கேட்டுக்கிட்டதையும் குழந்தையோட அப்டேட்டை கொடுத்துட்டேன். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் மனசாந்தி அடையலாம். இந்த வழக்கில் புதுசாக ஒரு முகன் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் முகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முகமும் இந்த வழக்கில் வரும்னு நினைக்கிறேன். அது மேபி டாக்டராக இருக்கலாம்னு கூட சந்தேகிக்கிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வடிவழகன் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என் குழந்தைக்கு அடிக்கடி முகத்தில் காயம் ஏற்படும், அந்த காயம் எதுக்காக ஏற்பட்டுச்சு நான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்பேன், அதாவது துளசிக்கிட்ட கேட்பேன். அப்போ அவள் என்ன சொல்லுவா, இது போல் பெட்லேருந்து கீழே விழுந்துட்டான், விளையாடுறப்ப கீழே விழுந்துட்டான், இதனால் காயம் ஏற்பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இதே மாதிரி ஒரு முறை பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்துருந்த குழந்தைய, அந்த நேரத்தில் கூட இவ இதே சாக்கதான் என்கிட்ட சொல்லியிருந்தா. ஸோ அந்த நேரத்தில் கூட இவ தான் குழந்தைய அடிச்சிருப்பாளோ அப்படின்னு வடிவழகன் கேட்டிருந்தாருங்க. கரெக்டான ஒரு கேள்வி தான், கரெக்டான சந்தேகம் தான். எனக்கு என்ன டவுட்னா, ஜிப்மர் மருத்துவமனையில் குழந்தைய அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா டாக்டர் கண்டிப்பாக குழந்தைய செக் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை பல டாக்டர்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. குழந்தையோட காயத்தை வச்சு இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட காயமா இல்லை குழந்தை கீழே விபத்தாக விழுந்து ஏற்பட்ட காயமா அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ண முடியாதா? அப்படி கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அந்த மருத்துவர் அங்கே அலட்சியமாக செயல்பட்டுருக்காரா, இல்லை இதுக்குள்ளே யாருன்னா புகுந்து விளையாடி இருக்காங்களா? இது ஒரு புதிய குழப்பம் அந்த கேஸில் எழும்பி நிற்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க டாக்டர்ஸ், நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவங்க, அதனால தான் உங்களோட கமெண்ட் எதிர்பார்க்குறேன். இதில் உங்களோட பதில் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணிங்கன்னா நான் மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உண்மையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட அலட்சியமாக செயல்படுறாங்க. எத்தனை பேர் செயல்பட்டாலும் மருத்துவர்கள் அலட்சியத்தை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நோயாளியோட உடம்பு ஒரு டைரெக்டாக சம்மந்தப்படுறவங்க மருத்துவர்கள் தான். அவங்க அலட்சியமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ இந்த கேஸில் அவரோட பேரையும் தட்டி வெளியே தூக்குனா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் நடக்காதுன்னு நம்புறேன். ஸோ இதுக்காக தான் டாக்டர்ஸ் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ் கீழே கேட்குற, அவ்வளோதான். பெண்களை உங்கள் கவனத்துக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். எல்லா சகோதரிகளாக நினச்சி தான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சம்பவம் இதுதான் கடைசியாக இருக்கணும்னு நம்புறேன். இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்து அது ஒரு வீடியோ வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற சக்தி யாருக்குமே இருக்காது. அதனால தான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன், அவ்வளோதான். உங்களோட திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிம்பிளாக விவாகரத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். விவாகரத்தை வாங்கிட்டு போகிற நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போகிறது நல்லது. நான் பிரச்சனைன்னு சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து இருப்பாங்களே இந்த 2 வயசு குழந்தை மாதிரி, அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம சைலண்ட்டாக ஒதுங்கி போகிறது நல்லதுங்க. இந்த வழக்கில் ஹஸ்பண்டு கடைசி வரைக்கும் தெரியல பொண்டாட்டி குழந்தை இந்த அடிச்சிருக்க விஷயம். செல்ஃபோன் அந்த வீடியோ மட்டும் இல்லை அப்படின்னா உண்மை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஆதாரம் இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் எல்லாரோட வாழ்க்கையில் அது கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? இது போல் உங்களுக்கு பிடிக்கல திருமண பந்தம், சிம்பிளாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு இது போல் ராட்சசி வேலையை பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலம் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். வேறு வாழ்க்கையை அமைக்க விரும்புகிறவங்க சைலண்ட்டாக போகிறது நல்லது. இதுக்கு புருஷன்மார்கள் கொஞ்சமாச்சு உதவிட்டு அவங்களும் தனியாக வெளியே வர்றது நல்லது. ஏன்னா தம்பதின்ற வார்த்தைக்கான அர்த்தமே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்றது தான். 2 பேரில் ஒருத்தருக்கு அதிருப்தி வாழ்க்கையில் இருக்குனாலும் பிரியறது நல்லது. அதை தான் சொல்கிறேன். பெண்கள் யோசிக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நிரந்தரம் எது, தற்காலிகம் எது? கணவன் அப்படின்ற நிரந்தரம் வேணுமா, இல்லை கள்ளக்காதலன் அப்படின்ற தற்காலிகம் வேணுமா? இதில் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனையை முழுசாக முடிவு கொண்டு வந்துடலாம். பெண்கள் கவனத்துக்கான 3வது விஷயம், குழந்தைங்களை தட்டுறது ஓகே, சும்மா லைட்டாக செல்லமாக தட்டுறது, சீண்டலாக தட்டுறது, கொஞ்சம் அதட்டுறதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த வீடியோவில் வந்த மாதிரி, துளசி வீடியோவில் வந்த மாதிரி மூர்க்கத்தனமாக அடிக்கக்கூடாது. அம்மா மட்டும் கிடையாது, ஆசிரியருக்கு இந்த விதி பொருந்தும். இது அரசு சட்டமாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். மூர்க்கத்தனமான தாக்குதலை குழந்தைங்க மேலே முன்னெடுக்கிறத தயவு செஞ்சு எல்லா பெண்மணிகளும் தவிர்த்துருங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வேறு ஏதாவது குழந்தைங்க போல் அடிக்கிறாங்களா, அதை தடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உலகளாவிய ரீதியில் இப்போ மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கிறதே குழந்தைகளோட பாதுகாப்பு தான். அந்த குழந்தைகள் பாதுகாப்புக்கு யார் பங்கம் விளைவிச்சாலும் சரி யோசிக்காது சட்டம். பெண்களுக்கான 4வது யோசிக்க வேண்டிய விஷயம், குழந்தைய உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக குழந்தை இல்லாத பல பேர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. குழந்தைல ஒரு வரம், அது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல.
குழந்தை வரும்னு தெரியாத பல துளசிகள் தான் இது போல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் வந்திருப்பாங்க, அதனால வெளி உலகம் தெரியாமல் வந்திருக்கு. எல்லாரும் வீடியோ ரெக்கார்ட் துளசி மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டு வெளிப்பட்டிருக்கும், ஆனால் பண்ணாமல் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ குழந்தை எந்த வரம்ன்றத பெண்கள் தயவு செஞ்சு உணருங்க. எல்லாரையும் சொல்லணுங்க, இது போல் குழந்தைய போட்டு துவச்சிட்டு இருக்காங்களே அந்த பெண்மணிகளுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் கையில் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. குழந்தை இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அது எவ்வளோ பெரிய வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். 5வது விஷயம், பெண்கள் யோசிக்க வேண்டியது, நீங்கள் எதையாச்சும் கணவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்களா, அதை வாய் விட்டு சொல்லுங்கள், மனசை விட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவருக்கும் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. இதை பண்ணால் மட்டும்தான் 3வது ஒரு நபர் உள்ளே வரமாட்டாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தான் 3rd பர்சன் ஒருத்தர் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. இந்த தப்பை பெண்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. தொடர்ந்து இந்த மனுஷன் கூட வாழ முடியும்னு தோணுதா, லைஃப்பை லீட் பண்ணுங்கள். இவ்வளோ மனுஷனா வாழவே முடியாதுன்னு தோணுதா, சிம்பிளாக கட் பண்ணி விட்டு கிளம்பிட்டே இருங்க. இதை விட பெருசாலும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஆனால் ஒரு வாட்டி உட்காந்து பேசுங்க மனசு விட்டு. அப்படியே வேலைக்கு வரணும்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன முடிவு பண்ணுமோ அதை பண்ணுங்கள். பெண்கள் கவனத்துக்கான 6வதும் இறுதியுமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க. செஞ்சதுக்கப்புறம் துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம துளசி மாதிரி தான். இப்போ அந்த மனநல மருத்துவர்கிட்ட சொன்னாங்க பாருங்க, ஆமாம் குழந்தைய அடித்தது எனக்கு வருத்தமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இது போல் ஒன்று நடந்ததுக்கப்புறம் யோசிச்சோ வருத்தப்பட்டோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது எப்போவுமே மனசில் பெண்கள் வச்சுங்க. இந்த ஒரு விஷயம் பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஒன்றை பண்ணும்போதே தப்புன்னு தெரியுதா, பண்ணாதீங்க. பண்ணதுக்கப்புறம் யோசித்து பிரயோஜனம் இல்லை, அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தம் உங்களோட கமெண்ட் பாக்ஸை தயவு செஞ்சு கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் இப்போ நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.